அறம் பிளஸ் நேர்மை நிலையான செல்வம் கதையை காண்போமா? வணக்கம் நண்பர்களே, தமிழ் ஃபாக்ஸ் டிவி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மனிதர்களுக்கு கஷ்டம் வந்தால் முதலில் நினைப்பது என்னது? பணம், பதவி, வசதி. இதுதானே உலக நியதி. ஆனால் சில மனிதர்கள் வேறுபட்டவர்கள். அவர்கள் வாழ்க்கையை மட்டும் பார்க்கவில்லை, வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடினார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தான் சுவாமி விவேகானந்தர், இந்தியாவின் ஆன்மீக தலைவர். ஒரு காலத்தில் விவேகானந்தரின் குடும்பம் கடும் வறுமையில் சிக்கியது. வீட்டில் உணவில்லை, அடுப்பு எரியவில்லை, குடும்பத்தினர் பசியால் தவித்தனர். அவர் தந்தையின் மறைவுக்கு பிறகு குடும்பத்தின் முழு பொறுப்பு அவர் தோளில் விழுந்தது. வேலை தேடினார், பல கதவுகளை தட்டினார். ஆனால் எங்கும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. வறுமை, அவமானம், ஏமாற்றம் அனைத்தும் சேர்ந்து அவரை மனதளவில் காயப்படுத்தியது. அந்த நேரத்தில் அவர் தனது குருவான ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்க சென்றார். அவரின் நிலையை கேட்ட குரு கருணையுடன் சொன்னார், காளி அம்மனின் முன் சென்று வேண்டிக்கொள், அவள் அருளால் உன் குடும்பத்தில் கஷ்டம் தீரும் என்றார். அந்த வார்த்தை அவருக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அவர் கோவிலுக்குள் சென்றார், அம்மன் முன் நின்றார். அந்த நொடியில் வீட்டின் வறுமை நினைவுக்கு வந்தது. பசியால் தவிக்கும் தாய் நினைவுக்கு வந்தார். குடும்பத்தின் கண்ணீர் மனதில் ஓடியது. ஆனால் வாயை திறந்தபோது அவர் வார்த்தைகள் வேறு. அம்மா, எனக்கு ஞானமும் பக்தியும் தான், உண்மையை உணரும் மனதா, தைரியத்ததா என்று கேட்டார். பின் குருவின் வீட்டுக்கு சென்றார். குரு அவரை பார்த்து கேட்டார், பணத்தை கேட்டியா என்று. விவேகானந்தர் தலை அசைத்தார். மீண்டும் செல் என்று குரு கூறினார். இரண்டாவது முறையும் சென்றார், மூன்றாவது முறையும் சென்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவரின் மனம் பணத்தை கேட்க மறுத்தது. அவர் கேட்டது ஞானம், பக்தி, ஆன்மீக வலிமை. ஏனெனில் விவேகானந்தருக்கு புரிந்தது, பணம் வாழ்க்கையின் சில நாட்களை காப்பாற்றும், ஆனால் ஒரு மனிதனின் ஞானம் அந்த உலகம் முழுவதையுமே வாழ வைக்கும் என்று. அந்த ஆன்மீக உயர்வே பின்னர் அவரை உலகமே போற்றும் மனிதனாக மாற்றியது. இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் அறத்தோடு நடு வேண்டும் என்பான், பிறத்தோடு பேணி பயக்கும் தொழில் என்று கூறியுள்ளார். அதாவது அறநடியுடனும் நேர்மையுடனும் ஈடுபடும் செல்வமே நிலையான நன்மையை தரும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க. நன்றி.